வணக்கம் நண்பர்களே, எம்எஸ்ஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம் நண்பர்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சேனல் போர்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆர்டர் பண்ணுறதுனா நம்ம வழக்கமாக இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜில் 2 வீடியோ போட்டிருப்போம். இது வந்து ஹெவி, மீடியம், மீடியமு. இது வந்து ஒரு லோ குவாலிட்டி, அந்த ப்ரைஸு அப்படி சொல்லணும். லோ குவாலிட்டினா குவாலிட்டியில் லோ கிடையாது. அந்த மாடலைசேஷனில் 3வது மாடல். இந்த 3வது மாடல் பார்த்திங்கன்னா இது சில்லிங்ஸ் கொஞ்சம் நல்லா வேணுன்றதுக்காக அந்த டிரான்ஸ்டர், ஒவ்வொரு டிரான்ஸ்டருக்கும் இப்போ 5200 போட்டால் அது ஒரு மாதிரி வேலை செய்யும். இந்த டிரான்ஸ்டர் ஒரு மாதிரி வேலை செய்யும். ஒவ்வொரு டிரான்ஸ்டருக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்கும். ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா சில்லிங்ஸ் அதிகமாக வரும், ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா பேஸ் அதிகமாக வரும், ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் சவுண்ட் அதிகமாக வரும். அது அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணுறோம். பிசிபி வாய்ஸ் ஒன்று தான், சர்க்யூட் வாய்ஸ் ஒன்று தான். ஆனால் இந்த மெயின் டிரான்ஸ்டர் போடுறதுக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்டருக்கும் எப்படி ஆல்ட்ரு பண்ணுன்றது தான் ஒர்க்கு. இதுதான் ஒர்க்கு, இதுதான் வேலை. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5200 போட்டிருக்கோம். இது ரெண்டுக்கும் 5200 போடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியான சவுண்டு வரும். இப்போ இது வந்து இதுவும் ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் கம்பெனி, அதாவது காப்பி கிடையாது, சைனா பீஸ் கிடையாது, ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் இது போட்டிருக்கேன். இது வந்து ஒரு வகையான ஒரு மாதிரியான சவுண்டு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக கொஞ்சம் பேஸு, ஸ்மூத்தாக சில்லிங்ஸ் வரும். இந்த டிரான்சிஸ்டர் வந்து மேலே போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடாக வரும், கொஞ்சம் ஸ்மூத் கம்மியாக வரும். அதுக்காக இது மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான். இப்போ வந்து 2 போர்டு மாற்றி இப்போ 3வது போர்டு இது ஆர்டர் பண்ணும்போது, அந்த 3வது போர்டு வரும்போது இது ஒரு வகையான டிஃப்ரென்ஸ் அப்படி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா செக் பண்ணுறதுக்காக 6 லூப் போட்டிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து 6 லூப் கட்டாது இருக்குது, 10 லூப் தான் போட்டாகணும். கம்பல்சரி நம்ம மேனுஃபேக்சரிங் செய்கிற எல்லா போர்டுக்குமே பார்த்திங்கன்னா கம்பல்சரி 10 லூப் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு இப்போ செக் பண்ணது பார்த்திங்கன்னா 28028 10 ஆம்ப் ஹெச்டி காயில் போட்டு செக் பண்ணணும். 2 சேனலுக்கு தான் செக் பண்ணணும். ஹீட் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு சர்க்யூட் நம்ம ரெடி பண்ணுறோம்னா, ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிசிபியில் சர்க்யூட் போட்டு அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் வரும், எதனால் ஃபால்ட் எப்படி ஆகும் எல்லாமே செக் பண்ணிடுவோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட அதே மாடல் தான். பாருங்கள், அதே மாதிரி அதே மாடல், அதே டிரான்சிஸ்டர். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுக்கு ஒரு 10 இன்ச்சு, ரைட்டுக்கு ஒரு 10 இன்ச்சு லோட் பண்ணி ஃபேன் இல்லாமல் பாருங்கள் இன்னும் சூடாக தான் இருக்குது. ஃபுல்லாக லோட் பண்ணி சவுண்ட் ஃபுல்லாக ஏற்றி வச்சு ஓவராக ஹீட் ஆகி இந்த 2 டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. எதுக்கு அது செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா என்ன ஃபால்ட் வரும், ஓவர் ஹீட் ஆனால் என்ன ஃபால்ட்டு, சர்க்யூட் இருக்கான்னு என்ன ஃபால்ட்டுனா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. ஒரு சேனலுக்கு மட்டும், இந்த சேனல் நல்லாயிருக்கு. அப்போ வந்து இது பக்கத்தில் வந்து டிரான்சிஸ்டர், டிரைவ் டிரான்சிஸ்டர் எல்லாமே செக் பண்ணணும், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது 2 மட்டும் ஷார்ட் ஆகிடுச்சு. பெரும்பாலும் 1 ஷார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2ம் என்பிஎன்ன்றதுனால 2 ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 தான் புதுசாக போட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 2 இப்போ நம்ம கம்பெனிக்கு லாஸ் தான். ஆனால் ஆக்சுவலாக இது எதுக்கு செக் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக ஒரு போர்டு ரெடி பண்ணுறோம்னா இது என்ன ஃபால்ட் வரும், இந்த ஒரு டிரான்சிஸ்டர் மாற்றினா என்ன மாதிரியான பிரச்சனை வரும், எஃபெக்ட் எப்படி மாறும், எல்லாமே இங்கே வந்து செக் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து சர்க்யூட் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ செக் பண்ணி இது ஆல்ரெடி இப்போ ஃபுல்லில் பாருங்கள் 1/2 மணி நேரம் ஆகுது. இப்போயுமே தொட முடியல, அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஓவராக ஹீட் ஆகி இந்த 2 டிரான்சிஸ்டர் வந்து போயிடுச்சு. இப்போ 2 டிரான்சிஸ்டர் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு கம்பெனிக்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய லாஸ் ஆகும் இது மாதிரி செக் பண்ணுறதுல. இது கிட்டத்தட்ட இது ஒரு 30 போர்டு இருக்கும் இது மாதிரி செக் பண்ணுற போர்டே. எப்போயுமே நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் செக் பண்ணிடுவோம். எதுக்கு நான் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு காட்டலை, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சர்க்யூட் டிசைன் பண்ணும்போது என்னென்ன ஃபால்ட் வரும்னு எல்லாமே அக்யூரேட்டாக செக் பண்ணி ஆகணும். அதனால தான் இப்போ செக் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிசைன் வந்து ஃபஸ்ட்டு 2 சேனல் போட்டு பார்த்துட்டோம். 2 சேனல் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த 5 சேனல் போட்டிருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாம் வாட்டேஜ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் வந்தாலே ட்ரிபிள் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக வரணும். இப்போ பெரும்பாலும் அது வந்து இந்த பிடி 130 150 பார்த்திங்கன்னா கருவன்னு கத்துற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங்ஸை மாற்றி ஸ்மூத்தாக ஒவ்வொரு சில்லிங்ஸும் வந்து தெளிவாக பிரித்து கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி தான் இந்த டிசைன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டிசைன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது ஃபஸ்ட்டு 2 சேனல் போட்டு செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அது 2 இன்ச்சஸ் 28020 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்து அது எவ்வளோ ஹீட் ஆனால் என்ன ஃபால்ட் ஆகுது எல்லாமே சர்ச் பண்ணி ரிசல்ட் ஓகேன்ற பட்சத்தில் தான் இப்போ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து 5 சேனல் டிசைன் பண்ணியாச்சு. இது வந்து 3வது மாடலில். இந்த எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மெயின் டிரான்சிஸ்டர் ப்ளஸ் இந்த டிரான்சிஸ்டர், இந்த டிரைவர் டிரான்சிஸ்டரும் இந்த மெயின் டிரான்சிஸ்டர் இது மட்டும் தான் மாறுமே. இது மாறும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வாட்டேஜ் மாறும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடலு. ஓகேங்களா?
ஆக்சுவலி இது ஒரு மாடலு. அதே மாதிரி பாருங்கள், இது ஒரு மாடல் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், அதே மாதிரி தான் வரும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன். இது வந்து சப்புக்கு, இது மோனோ போர்டு. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் 3மே பெருசாக வரும். இது வந்து பஞ்சிங் நல்லா, சப்பு பஞ்சிங் நல்லா உட்காரதுக்காக தான் இதை ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது டிரைவர் போர்டு மட்டும் முடிச்சிருக்கோம். இது மாதிரி மாடல் தான் ஃபஸ்ட் வந்து போட்டு வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு JPL 12 இன்ச்சுக்கு லோட் பண்ணிக்கலாம். ஹீட்ஸிங் கம்பல்சரி. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 12 லூப் தான் போட்டாங்கண்ணா. கம்மியாக போட்டால் நம்ம போர்டு வந்து ஓவர் ஹீட் ஆகுது. இதுக்கெல்லாம் 10 லூப் கட்டுறதில்ல, 12 லூப் போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ டிரைவர் போர்டு மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது போர்டு நிறைய போயிட்டுருக்கு. 10 லூப்லாம் போட்டோங்க ஹீட் அதிகமாக வருது. கம்பல்சரி 10 லூப் போட்டால் ஃபேனை வச்சு ஆகணும். 12 லூப் போட்டால் ஃபேனெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கும். ஆனால் 10 லூப்புக்கெல்லாம் தாங்கிறதில்ல, அந்தளவு ஹீட் ஆகும். இது மூணாக பண்ணும்போது இன்னும் ஓவராக ஹீட் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் போடும்போது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பஞ்சிக்கு நல்லா உட்காரும். அதுக்காக அந்த டிரான்சிஸ்டர் போடுறது. இது வந்து டிரைவர் போர்டு ஒன்று ரெடி பண்ணிக்கிறது. இது மாதிரி நிறைய போட்டிருக்கோம். ஆனால் இப்போ உங்களுக்கு வீடியோ போடும்போது இது ஒன்று தான் இப்போ ரெடி பண்ணி வச்சது ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு காட்டுறாங்க தான், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இது இந்த டிரான்சிஸ்டர் வேறு, இது வேறு, அது மாதிரி நிறைய ஆல்ட்ரு பண்ணுறோம். வாட்டேஜ் அந்த மாதிரி கம்பல்சரி ஆல்ட்ரு பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6 லூப் தான் பாருங்கள். 6 லூப்பு. இந்த டிரான்சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 வாட். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 1 வாட் போடுவோம். இது வந்து 1/2 வாட் போட்டிருக்கோம். இது மாதிரி 1 வாட் தான் போடுவோம். அது வாட்டேஜ் பொறுத்து எல்லாத்தையும் மாற்றிப்போம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு FEP வந்து டிசைன், இந்த வழக்கமாக போடுற FEP மாதிரி மாற்றி போட்டிருக்கோம். மற்றபடிக்கெல்லாம் ஃபீட்பேக்கெல்லாம் எல்லாமே 608 ohms தான், ஸ்மூத்தாக வரணுன்றதுக்காக. அதே பேக் சைடு பாருங்கள். இந்த போர்டு வந்து சும்மா டெஸ்ட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரேட்டு கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ரேட்டு கேட்குறதுனா வாட்ஸ்அப் வாங்க. வாட்ஸ்அப் வந்து ரேட்டு கேட்குறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் போர்டு ஃபினிஷிங் எப்படி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபினிஷிங் மட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம சும்மா அதே போர்டில் உட்காந்துலாம் வேலை செய்கிறதில்ல, ஆர்டர்னா மட்டும்தான் வேலை செய்கிறோம். ஆர்டர் எடுத்துகிட்டு தான் பொருளே ரெடி பண்ணுறோம். பொருள் ரெடி பண்ணி தேக்கி வச்சுன்னு ஆர்டர் கேட்குறதுலாம் கிடையாது. சும்மா இருந்தாலும் ஆர்டர் எல்லாம் பொருள் ரெடி பண்ணுறதில்ல. இப்போ வந்து இது வந்து டிசைன், புது டிசைன் பண்ணுறதுக்காக இப்போ இந்த டிசைன் போட்டு பார்த்துருக்கோம். அவ்வளோ மற்றபடி ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து ரேட் கேட்குறீங்க. கமெண்ட் ரேட்டெல்லாம் கேட்காதீங்க, டைரெக்டாக வாட்ஸ்அப் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட்டு கேட்டு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டு கேட்பாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரேட்டு கேட்டு கம்மன் ஆகிட்டுப்பாங்க. ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் என்னன்னு கேட்குறீங்க. வந்து வீடியோவில் வந்து ரேட் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சர்க்யூட் டிசைனுக்கும் ஒவ்வொன்று மாறும். கிட்டத்தட்ட என்ன ஒரு 100 ரூபா வித்தியாசம் ஒன்று பின்ன வரும். இது ஒரு டிசைனு, இதுக்கு தகுந்த ரேட்டு ஒன்று. லோ பட்ஜெட்னா அதுக்கு தகுந்த ரேட்டு ஒன்றும், கம்பல்சரி ரேட்டு மாறும். ரேட்டு கேட்காதீங்க. இது வந்து வாட்டேஜ் வந்து சூப்பராக இருக்கும். இது செக்கிங்கும் போட்டிருக்கேன், இது டெஸ்டிங் வீடியோ வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப்பில் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து இப்போ போட முடியாது, காப்பிரைட் பிரச்சனை வந்துடுது. அடிக்கடி நம்ம பிரச்சனை மாட்டுறது அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணிக்க பாருங்கள். எல்லாமே கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் தான். அதே மாதிரி பாருங்கள், பிஎஃப்லாம் நல்லா குவாலிட்டியான பிஎஃப் தான். எல்லாமே குவாலிட்டியான பிஎஃப் தான் போட்டிருக்கேன். டிரான்சிஸ்டர் முதற்கொண்டு எல்லாமே, இந்த டிரான்சிஸ்டர் மெயின் டிரான்சிஸ்டர் முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே இப்படி தான், அந்த ரேஞ்சில் தான் வைக்குவாங்க. பெரும்பாலும் இப்படி வைக்காதீங்க. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேன் இந்த இடத்துல வந்து 2 ஃபேன் கொடுத்துருங்க. இந்த இடத்துல கொடுத்துருங்க. இங்கே ஒரு ஃபேன், இங்கே ஒரு ஃபேன், 2 ஃபேன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் ஹீட்டு தாங்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சவுண்டு எவ்வளோ சவுண்டு ஏறுதோ அந்தளவுக்கு கம்பல்சரி ஹீட் ஆகும். இதில் வந்து எல்லாத்துக்குமே இதே தான். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கேட்குறது ரிசல்ட்டு சில்லிங் நல்லா வரும்னு கேட்குறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு நம்ம போர்டு 2 சேனல் 4 சேனலில் கொடுத்துருக்கோம். அடுத்து இப்போ ஆர்டர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மோனோ போர்டு ஒரு 5 போர்டு சொல்லியிருக்காங்க, ஸ்டீரியோ போர்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாத 5 சேனல் போர்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து கேட்டாங்க, நான் வந்து வீடியோ போடுறேன், வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸில் கொஞ்சம் வித்தியாசம் வரும். நம்மளுடைய போர்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1600 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1600லேருந்து 2500 ரூபாய்க்கும் ஸ்பீக்கர் 5 சேனல் போர்டு கொடுக்குறோம். இந்த 5 சேனல் போர்டு அந்த அமௌண்ட் வேரியேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹீட்சிங் பிளேட்டு ப்ளஸ் இந்த டிரான்சிஸ்டரு, அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் டிரான்சிஸ்டர், இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கு எல்லாமே மாறும். ஓகேங்களா, எல்லாமே மாறும். ப்ரைஸ் லிஸ்ட்டு இப்படி தான் நம்ம கொடுக்குறோம். ஹீட்சிங் பிளேட்டு ப்ளஸ் இந்த மெயின் டிரான்சிஸ்டரு, அதில் இந்த சின்ன இந்த டிரைவர் கார் டிரான்சிஸ்டரு,
இந்த போர்டு பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும். இது ஒரு ரேட் வரும். திக்னஸ் நல்லா ஹெவி ஆகிறது ஒரு ரேட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் நல்லா தப்பமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 2000 2200 அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லோ பட்ஜெட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு எங்களால் கம்மி குறைச்சே கொடுக்க முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு இது திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது மற்றபடி சர்க்யூட் வைஸ் எல்லாமே ஒன்று தான். பிசிபி வைஸ் குவாலிட்டி எல்லாம் ஒன்று தான். திக்னஸ் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு பழைய மாடல் ஒன்று, ஓல்டு மாடல் ஒன்று கிடச்சி பார்த்திங்கன்னா பைசனல் கெய்னர் போர்டு தான் பாருங்கள். இது பிரிண்ட் காட்டுறேன். கிட்டத்தட்ட ரொம்ப பழைய காலத்து மாடல் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா ஈக்குவலைசர் 5 வரும். வால்யூம் கண்ட்ரோல் சேர்ந்து 6 வரும். அதை வச்சு தான் நான் செக் பண்ணுறோம். ரிசல்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது போர்டு உங்கள்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன். எனக்கு தேவைப்படுது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இது போர்டு வந்து ரெடி பண்ணலாம் இருக்கேன். அது கொஞ்சம் லேட் ஆகும். ரெடி பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது மாதிரி யாராவது போர்டு வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறவங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துருங்க நண்பர்களே. இது எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி போர்டு வேணும்னா சொல்லுங்கள். முன்னாடி வந்து நம்ம எதுவுமே செஞ்சு வைக்கிறதில்ல. ஆர்டர் வந்தால் மட்டும் தான் போர்டு செய்கிறோம், நான் செய்கிறதில்ல. ஓகேங்களா? இது வந்து இப்போ டிசைன் பண்ண பீஸு. கம்பல்சரி இதுக்கெல்லாம் ஃபேன் இல்லாமல் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து ரேட் வைஸ் குவாலிட்டி மாறும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.